ஹாய் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கணபதியை பற்றி நம்ம பேச போகிறோம். கணபதி யாருன்னு தெரியுமா? எல்லாருக்குமே பிடிச்ச கணேஷை தான் நான் பற்றி சொல்ல போகிறேன். கணேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதோட பாயாசம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவர் தான் கணேஷ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதை நம்ம மிக சிறப்பாக கொண்டாடுவோம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த நாள் தான் நம்ம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய, அவருக்காக ஒரு பிறந்த நாள் மாதிரி கொண்டாடக்கூடியது பிறந்த நாளே தான். சரிங்களா? இப்போ கணபதியோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அவர் தலை மாற்றினதுக்கப்புறம், அவர் தலையை வெட்டியிருப்பாங்க, சிவபெருமான் வெட்டியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் தலையை மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் தலையோட பெருமையை பற்றி அந்த பிரம்மரே ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். என்ன ஸ்டோரின்னு தெரியுமா? கணபதியோட தலை பார்த்தீங்கன்னா, பேராற்றல், அறிவு, சிந்தனைகள் இதை பற்றி குறிக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரோட காதுகள் பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி பக்தர்கள் இருப்பாங்கள்ல, பக்தர்கள் வேண்டதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா, கூர்ந்து கேட்கக்கூடிய சக்தி காதுகளுக்கு இருக்குது. அதே மாதிரி அவரோட கண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய பவர்ஸ் அந்த கண்களுக்கு இருக்குதான். அவரோட ஒற்றை கொம்புக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதை வச்சு தான் மகாபாரத்தையே எழுதினதாக ஒரு வரலாறுமே இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அஃபெக்ட் ஆகும். ஆனால் உலகத்தோட இன்ப துன்பங்கள் அனைத்தையுமே அவரோட வயிற்றுக்குள்ளே வச்சு அடக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு மட்டுமே கிடையாது, அவரோட வாகனமான எளியாருக்கும் சில பவர்ஸ் இருக்குது. என்ன பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிற்றின்பம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிந்தனைகள், சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் மனக்கட்டுப்பாடு. சில விஷயங்களை பார்த்து நம்ம மனக்கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. எப்படின்னா டீ வாடா இந்த லட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி எதாவது சாப்பிட்லாம், டீ வாடா எக்ஸைட் ஆகிட்டு வெளில போகலாம், சுற்றலாம், ஜாலியாக இருக்கலாம். ஒரு புதுமையான ஒரு மிருகங்களை பார்க்கும்போது அதுக்கிட்ட இன்னும் ஃபோட்டோ எடுக்க தோணும் இல்லை, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அடங்கும். பட் இதோட பெரிய விஷயந்தான் அந்த மனக்கட்டுப்பாடுன்னு சொல்கிறது. இந்த கட்டுப்பாடை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கணபதிக்கு இருக்குது.